பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் முக்கிய நாடுகள் மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றதா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை? ஈரான் அமெரிக்க போரை சுயநலமாக பயன்படுத்துகின்றனவா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள்? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒற்று சொல் கொல்லும், ஒற்று சொல் வெல்லும். இப்போ ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் நாடுகள் மத்தியில் மிக பிரதான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதனால் பாதிக்க போகிறது கீழத்தேச நாடுகள் தான். அவற்றினுடைய பொருளாதார சுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்கின்ற மிகப்பெரிய கதையாடல்களை தொடர்ந்து நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் முக்கிய செய்திகள் வாயிலாகவும் பார்க்குறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயங்கள் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏகாதிபத்திய நாடுகளினுடைய போக்கு எவ்வாறு செல்ல போன்றது எல்லாருக்கும் தெளிவாகவே தெரியும். இந்த கீழத்தேச நாடுகள் இதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்கள். குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் அந்த பயம் மற்றும் அதனுடைய விளைவுகள் இப்பொழுதே தொற்றி கொண்டதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக இந்த எரிவாயு பிரச்சனையாக இருக்கட்டும், எரிசக்தி, அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் நிலைமைகளை சமாளிக்க முடியாமல் இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் திணறிக்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. என்னதான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போதுமான எரிபொருள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாலும் கூட உலகத்தில் நடக்கின்ற பதற்றமான சூழ்நிலையை, உலக பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க முடியாமல் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த எரிவாயுக்கான தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த எரிவாயுக்கான அடுத்த கட்ட விநியோகங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இது ஒரு தேர்தல் அரசியலுக்கானதாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்று தமிழ்நாட்டில் இப்பொழுதும் கூட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே தான் இருக்கின்றார்கள். தேர்தல் முடிவடைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமையும் மிகப்பெரிய அளவிலான விலையேற்றமும் இந்தியாவில் ஏற்படும் என்றுதான் பொருளாதார நிபுணர்களும் தங்களுடைய எதிர்வு கூறுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது கீழத்தேச நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்த ஏகாதிபத்திய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. செனட் சபையில் அமெரிக்க உளவுத்துறைக்கு மிகப்பெரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களும் வெளியாக கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சரியான தகவல்களை வழங்காமல் ஒரு மெத்தன போக்குல இந்த போரை நடத்துறதுக்கு உளவுத்துறை மிகப்பெரிய பங்களிப்பு ஒன்றை செஞ்சிருக்கிறது. உண்மையிலேயே தேவையற்ற விடயம் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய சிறுவர் பாடசாலையில் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், அதற்கும் இந்த உளவுத்துறை கொடுத்த தகவல்கள் என்ற சில தெளிவின்மை மற்றும் காலாவதியான தகவல்களை கொடுத்ததுதான் காரணம் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே உளவுத்துறைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உளவுத்துறை சம்பந்தமான விடயத்தில் இந்த மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகள் மேலே போர் நடத்த வேண்டாம், இது சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்காவை சொல்லியிருந்தனர். ஏனென்றால் இந்த விடயத்தில் அங்கே இருக்கிற அமெரிக்க தளங்களில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்படுத்தும் என்று ட்ரம்பிட்ட உளவுத்துறை தகவல்கள் கூறியிருந்ததாகவும், ஆனால் ட்ரம்ப் அதை மதிக்காம மெத்தன போக்குல செயல்பட்டார் என்கின்ற தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. ஆனால் ட்ரம்பிட்ட இது தொடர்பாக கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பாக எனக்கு எந்த ஒரு விடயமுமே தெரியாது, உளவுத்துறை இந்த விஷயங்களை என்னோட அளவலாவில்லை என்ற விஷயத்தை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயம் சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது உளவுத்துறை சொல்லித்தான் தெரியணும் என்று இல்லை. வளைகுடா நாடுகளினுடைய அமெரிக்க தளங்களில் இருந்தோண்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா ஈரான் திருப்பி யார் மேலே இந்த தாக்குதல் நடத்தும் என்றால் வளைகுடா நாடுகள் மேலே தான் தாக்குதல் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டாரினுடைய எரிவாயு நிறுவனத்தின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான எரிவாயு சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. 20% எரிவாயு உலக சந்தையில் கட்டாரில் இருந்தால் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் நிலைமையை இதை தோற்றுவிக்கும் என்றதான் உண்மை. ஆகவே உளவுத்துறை தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமையை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சந்திச்சிருக்கின்றது. ஜனநாயக கட்சி மிகப்பெரிய அளவிலான கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பி இருக்கின்றது.
குடியரசுக் கட்சிக்குள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர்ப்பலைகள் குறைந்து கொண்டு வருகின்றன என்று கூறியிருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான விடயங்கள்ல தொடர்ந்து கேள்வி கேட்கிற நிலைமைகள் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலில் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. மிக பெரிய அளவிலான ஒரு பொருளாதார சுமையை அமெரிக்கா சந்திக்க போன்றது இந்த போரால. இந்த போர் நடத்தப்பட்டதற்கான பிரதான காரணமே அணுசக்தியோ அல்லது அணு உலைகள் சம்பந்தப்பட்ட விடயமோ அல்ல. மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் வளங்களை அமெரிக்கா சுவீகரித்து கொள்ளும், அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் ஒரு சரியான நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாண்டா இல்லை. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று தான் அமெரிக்காவும் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரையில்லை. அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சரியான போர் நிலைமைகளை, சரியான போர் முடிவுகளை தன்னகத்தை வச்சிருக்கல. போரினுடைய முடிவு பற்றி இஸ்ரேல்கிட்ட கேட்டால் இஸ்ரேல்கிட்ட ஒரு பதில் இருக்கின்றது, அமெரிக்காவிட்ட இன்னொரு பதில் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த போரினுடைய கொள்கைகள் தொடர்பில் சேர்ந்து பயணிக்கின்ற இரு நாடுகளுமே வெவ்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள். ஆகவே இருவரும் வெவ்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கின்ற பொழுது இந்த போர் சரியான வழியில் செல்லுமாண்டா இல்லை. உளவுத்துறையே நேரடியாக சொல்லியிருக்கிறது, அமெரிக்காவினுடைய உளவுத்துறையே இந்த இரு நாடுகளும் வேறுபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை தான் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் உண்மையிலேயே இது ஒரு மத போராக பார்க்கின்றது. மதம் சார்ந்த விடயங்களை இதுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கின்றது. ஆனால் அமெரிக்கா இது ஒரு பொருளாதார வளச்சுரண்டலாக பார்க்கின்றது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இரண்டு கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கின்ற இடத்துல இந்த போர் எந்த அளவுக்கு சரியான பாதையில போகும்ன்றது ஒரு சிக்கல் நிலைமை தான். உண்மையிலேயே ஈரான் இந்த போர் சம்பந்தப்பட்ட விடயத்தை எப்படி கையில் அளித்திருக்கண்டா, எந்த தலைவர்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, எத்தனை இலக்குகள் அளிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தொடர்ந்து நாங்கள் போரை நடத்தி கொண்டுதான் இருப்போம். புரட்சிகர காவல் படையில் ஒருவரை இழந்தாலும் இன்னொருவர் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். விரும்பித்தான் சிலர் போரை ஏற்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்துமே போர் நடத்துவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த முக்கியமான இலக்குகளை இஸ்ரேல் அளித்ததுக்கு நாங்கள் மீண்டும் பதிலடி கொடுப்போம். எங்களுடைய சரியான முறையான பதிலடிகளை நாங்கள் இன்னுமே காட்டல. இனி வருங்கால காலங்களில் நாங்கள் அதை காட்டுவோம் என்று கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையினுடைய முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு இனி வருங்காலங்களில் எங்களுடைய பதிலடி மிக சரமாரியானதாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் நீடிப்புக்கு வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. இரண்டாவது கட்டத்தில் இருக்கிற மிக பிரதானமான ஏகாதிபத்திய நாடுகள் என்று சொல்லப்படுகிற ரஷ்யா, சீனா, இந்த நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு உதவும் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இவை அனைத்துமே கையை விரித்திருக்கின்றது. ஒன்று ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஏன்னா அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் ஹோர்முஸ் நீரிலிருந்து உங்களுடைய போர்க்கப்பல் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கணும்னு சொன்னதுக்கு நேரடியாக பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் நேரடியாகவே இதுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம், இது எங்களுடைய போர் அல்ல. ஜெர்மனியுடைய அதிபர் சொல்லியிருக்கார், இந்த எங்களுடைய போர் இல்லை, இந்த போருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அமெரிக்க போர்க்கப்பலாலேயே முடியாத விடயம் சாதாரண ஐரோப்பிய போர்க்கப்பலால் என்னென்று முடியும் என்ற விடயத்தை நேரடியாக கேட்டுக்கின்றார்கள். ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகள் இதுக்குள்ள ஒன்றிணைறதுக்கு தாங்கள் சம்மதம் தெரிவிக்க இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த உதவி நாடுகள், நேச நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட இந்த போர்லேருந்து கொஞ்சம் பின்வாங்குகிற சூழ்நிலை. இவைகள் நேரடியாக போருக்கு வரமாட்டார்கள் என்றது ஒரு விடயம். இன்னொன்று, இந்த போரை அமைதியான முறையில் முடிக்கிறதுக்கு எந்த நாடுகளும் தயாராக இல்லை. தேவையில்லாமல் உள்ளே போகக்கூடாது என்று ஐரோப்பிய நாடுகள் குறியாக இருக்கின்றன. இது ஒரு வகையில் இருக்கேக்க ரஷ்ய, சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்த போர் தேவைப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பழைய காணொலிகளில் குறிப்பிட்டது போல ரஷ்யாவுக்கு இந்த போர் தேவை. காரணம் என்றால் உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடுகளில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குறத இப்பொழுது அமெரிக்கா குறைத்திருக்கின்றது. ஆகவே தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள, தங்களுடைய போர் நிலைமைகளை கொஞ்சம் குறைத்து கொள்றதுக்கு இது ரஷ்யாவுக்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் வளங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறதால, இன்னமுமே ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் வளங்களை காத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கிற காரணத்தினால இனி வருங்காலங்களில் இந்த எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கப்படுகின்ற பொழுது, இப்பொழுது கூட விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது உலக சந்தையில், இனி அதிகரிக்கப்பட்டாலும் கூட ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சந்தையை அது திறந்துவிடும். ஆகவே ரஷ்யா தான் பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு இதை மிக பிரதானமான காரணமாக இருக்கு. இன்னொரு வகையில் பார்த்தா சீனா, தாய்வானுக்கு இருக்கிற இந்த முரண் நிலைகளை அமெரிக்கா அண்மையிலே தலையிட்டிருந்தது. ஒரு உடன்படிக்கை கொண்ட தாய்வானோட போட்டிருந்தது. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் மிக பெரிய அளவிலான, மிக காத்திரமான சில ஆயுதங்களை
தாய்வானுக்கு வழங்குறதுக்கு அமெரிக்கா ஒரு உடன்படிக்கையில் கைச்சாத்திட இருந்தது. ஆகவே இந்த உடன்படிக்கை மற்றும் இது சம்பந்தமான விடயங்கள் இந்த போர் சூழல் காரணமாக கொஞ்சம் தாமதித்திருக்கின்றன. இருந்தாலும் கூட அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது தான் சில ஆயுதங்களை கட்டாயம் தாய்வானுக்கு வழங்குவேன் சொல்லியிருந்தது. என்னதான் போர் நடந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது கேள்விக்குறிதான். இதை சீனா சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்வான்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்கிறது. இந்த எரிபொருள் சிக்கலால் தாய்வான் மிக பிரதானமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாய்வான் சீனாவோட இணையமாக இருந்தால் உங்களுடைய எரிபொருள் பிரச்சனை நாங்களே பார்த்து கொள்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சீனா வந்திருந்தது. ஆனால் தாய்வான் அதை முற்றாக நிராகரித்திருந்தது. மக்கள் கொள்கை தான் எங்கள் கொள்கை, நாங்கள் ஒரு சுதந்திர நாடாகத்தான் இருக்கிறதுக்கு விரும்புகிறோமே தவிர உங்களோடு இணைவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இங்கே இல்லை என்ற விடயத்தை சொன்னது மட்டுமில்லாமல் தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய சில உடன்படிக்கைகளுக்கு சாதகமான போக்கை தாய்வான் காட்டியிருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அமெரிக்கா இப்ப தாய்வான் விடயத்தில் கொஞ்சம் சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்காது என்பது தெளிவாகின்றது. ஆகவே சீனாவுக்கு இது சாதகமான விடயமாகத்தான் இருக்கின்றது. இதால சீனா பொருளாதார பாதிப்பை சந்திக்கும். ஆனால் அந்த அளவு பெரிய பொருளாதார பாதிப்பை சந்திக்காது. ஐரோப்பிய நாடுகளோ அல்லது கீழத்தேச நாடுகளோ சந்திக்கின்ற அளவிலான ஒரு பொருளாதார பாதிப்பை சீனா சந்திக்காது. ஏனென்றால் சீனாட்ட தனக்கு தேவையான கச்சா எண்ணெயை இன்னமுமே சேமித்து வைத்திருக்கின்றது சீனா. ஆகவே சீனாக்கு பாதிப்புகள் ஏற்பட போகின்றது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் தாய்வான் அல்லது தாய்வானுக்கு அமெரிக்கா உதவிக்கர நீட்டுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒன்றை சீனா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறத காரணத்துக்காக அதை விட இது பரவாயில்ல என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சீனா இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தாய்வான தன்னகத்தை கொண்டு வருவதற்கான சில மறைமுக நகர்வுகளையும் சீனா மேற்கொண்டிருக்கிறது. இதுவரைக்குமே பேசாம இருந்த சீனா இப்ப மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து தாய்வானுக்கு மேல தன்னுடைய போர் விமானங்களை பறக்க விட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே சீனாவும் ஒரு வகையான அச்சுறுத்தலை தாய்வானுக்கு விடுத்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு மேம்போக்கான அச்சுறுத்தல் தான். இந்த நிலை நாங்கள் இன்னும் பலமாகத்தான் இருக்கின்றோம், எங்களுடைய பலத்தை நாங்கள் இனிமேல் வெளிக்காட்டவில்லை என்று அடிக்கடி தாய்வானுக்கு தெரிவித்து கொண்டே இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சீனா இருக்கின்றது. ஆகவே இந்த போர் ரஷ்யா சீனா போன்ற அமைதிக்கு வழிவகுக்கும் என்ற நாடுகள் என்று நம்பப்பட்ட நாடுகளுக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த போர் நிறுத்தத்திற்கு கொண்டு செல்வதோ அல்லது போர் நிறுத்தத்திற்கான அமைதி வழியான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு உதவுவதற்கோ எந்த ஒரு வகையிலையும் ரஷ்யாவும் சீனாவும் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அமெரிக்க அதிபர் மற்றும் சீன அதிபர்களுக்கு இடையிலான சந்திப்பு நடக்க இருந்தது. இந்த போர் பதட்டம் காரணமாக அதுவும் தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆகவே எந்த ஒரு அமைதிக்கான வழிவகுத்தலையும் ரஷ்யாவும் சீனாவும் மேற்கொள்ளுமாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். மேலாக இந்த ஈரானுக்கு உதவுகின்றேன் என்கின்ற பேரில் தொடர்ந்து ஆயுத பரிமாற்றங்கள் அங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. சீனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த ஆயுத பரிமாற்றங்களை ஈரானுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த ஏகாதிபத்திய நாடுகள் வல்லரசு நாடுகள் உண்மையிலே வல்லரசு நாடுகள் என்றால் என்னென்றா கீழத்தேச நாடுகளுக்கு தங்களுடைய உதவியை வழங்கணும். நலிந்து போகின்ற நாடுகளுக்கு நலிந்து போகின்ற நிலைமையில் இருக்கிற நாடுகளுக்கு தங்களுடைய உதவிகளை வழங்கி அதனுடைய அபிவிருத்தி திட்டங்களை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் வல்லாதிக்க நாடுகள் வல்லரசு நாடுகள் என்ற நாடுகளே இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே அந்த நாடுகளை மேலும் நலிவடைய சென்று பொருளாதார சுமையை அந்த நாட்டுக்கு கொடுக்கறதால உண்மையிலேயே அந்த நாட்டு மக்கள் அடுத்த நகர்வுகளை எப்படி மேற்கொள்ள போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது.